உங்களுக்கு அதுவுமே ஒரு கிரிக்கெட்டரா இருந்தாலும், கிரிக்கெட் விளையாடுற மாரி நடிக்கிறது ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சா? கண்டிப்பா அந்த டஃப்னஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் எல்லாருமே சேர்ந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே. பட் அப்பவே ஓரளவுக்கு ரேப்போ இருந்துச்சு. பட் மெயின் ஆர்டிஸ்ட் கூடலாம் அவ்வளவா எனக்கு ரேப்போ கிடைக்கல. ஸோ டைரக்ட்டா அங்க போயிட்டு திடீர்னு ஒரு மொமெண்ட் நடந்துச்சு. ஓகே டேய் இது நின்னு பேசு அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு பேனிக் ஆயிடுச்சு. ஐய்யயோ! டயலாக் ஃபர்ஸ்ட் டயலாக் ஆச்சே எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்ட டக்குன்னு ஓகே நம்மளுக்கு வரைச்ச ஒரு வாய்ப்பு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட் டக்குன்னு ஆர்டிஸ்ட்டை பார்த்தோமா டக்கு டக்குன்னு பேசணுமா கட்டுன்னு சொன்னேன். ஓகே உடனே டேரக்டர் பார்த்தேன். ஐயோ ஓகேவா ஓகேவா அங்கே அப்படியே மானிட்டர் பார்த்து திடீர்னு ஒரு லுக் விடுவார். ஓகே லுக் விடுறாரு ஏதோ போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே அண்ணா ஓகே வேணா அப்படின்னு கேட்டேன். ஓகே ஓகே பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு. சரி ஓகே. பட் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு சீனும் படித்து டெய்லியும் நைட்டு ரூமுக்கு போயிட்டு ரிகர்ஸ் பண்ணி அடுத்த நாள் அது அந்த இன்புட் காட்டுறது தான் அங்கே இவ்வளோ பெரிய சக்ஸஸாக வந்து நிற்குதுன்னு நான் நம்புகிறேன்.